அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த நெக்ஸ்ட் செக்டார் நமக்கு வந்து ஐடில ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஐடில சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் இந்த டெய்லி சார்ட் நம்ம பார்க்குறப்ப ஒரு 3 days ஆஃப் ஸ்ட்ராங் பையிங், அதாவது இந்த ரீசன்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங். இது வந்து சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பொசிஷனலா நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஐடி செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ். ஸோ ஏன்னா இதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்தோம்னா ஹெச்சிஎல் இதுல இதே மாதிரி தான் இருக்கும். இன்ஃபோசிஸ், நம்ம டாப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதே மாதிரி மிட் கேப்னு எடுத்துக்கிட்டாலும் பிர்லா ஸ்டாக், அப்புறம் எம்பசிஸ், அப்புறம் எல்டிடிஎஸ். ஸோ இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது எப்படி என்டர் ஆகுது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் கன்சாலிடேட் ஆகும். அதாவது எனக்கு ஐடி இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பசிஸ். ஸோ ரேண்டமாக எடுத்துருக்கு, எது வேணாலும் நம்ம எடுத்துருக்கு. ஸோ இப்போ 3 days நமக்கு வந்து ஒரு அப்மூவ் வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விதமா ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன், ஒரு வெர்டிக்கலான ஒரு கரெக்ஷன், இல்லைன்னா கன்சாலிடேஷன், ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் எகெயின் இப்போ வந்து ஒருவேளை கரெக்ஷன் வருது, வெர்டிக்கல் கரெக்ஷன் வருது அப்படின்னா இந்த ஃபால் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகி எகெயின் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வரணும் வித் குட் வால்யூம்ஸ், கீழே உள்ளது வால்யூம்ஸ். அது வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரீஎன்டர் ஆகலாம். அந்த ஸ்ட்ராங் ரிவர்சல் வந்த டேயோட லோ தான் நமக்கு பொசிஷனலா ஸ்டாப் லாஸ். இல்லை ஒருவேளை கன்சாலிடேட் ஆகுது, சைட்வேஸா போயிட்டு இருக்கு ஃபியூ டேஸ், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பிரேக் அவுட் வரும் ஸ்ட்ராங் வால்யூம்ஸ். ஸோ அந்த பிரேக் அவுட் அந்த பிறகு ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில், அப்போ நம்ம என்டர் ஆகலாம். அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸா பேசிக்கிட்டு க்ளோசிங் பேசிஸ்ல, இது எல்லாமே பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறதுனால க்ளோசிங் பேசிஸ்ல. ஸோ இது மாதிரி ரெண்டு வகையா நம்ம என்டர் ஆகலாம். தேர்ட் சான்சஸ் எப்பவுமே நமக்கு மார்க்கெட்ஸ்ல ரெண்டு சைடும் நம்மளோட வியூ இருக்கணும். ஸோ ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஃபால் வந்து அந்த ஃபால் சஸ்டெயின் ஆகாம இன்னும் டவுன்ஃபால் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ரேலி சஸ்டெயின் ஆகாது. அதே மாதிரி கன்சல்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் இந்த ரேலி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இண்டிகேஷன்ஸ் நமக்கு இந்த ரேலி ஷுட் கண்டினியூ. அதாவது ஐடி இண்டெக்ஸ்ல அது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லா ஸ்டாக்ஸும். ஸோ இண்டெக்ஸ் நிஃப்டியில நம்ம பார்க்குறப்ப இந்த எலெக்ஷன் டே வாலட்டாலிட்டி ஒரு ஃபால், எவ்வளோ ஃபால் வந்துச்சோ அது ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம். நம்ம லைஃப் ஹை கிட்ட இருக்கோம் அந்த எகெயின். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 22,350 தான். சப்போர்ட் பார்க்குறப்ப 21,700, ஒரு ப்ராட் ரேஞ்ச் கிடைக்குது. ஸோ இதில் ஸ்ட்ராடல்ஸ் 23 ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் வந்து 500 rupees. ஸோ அப்போ நமக்கு வந்து 23,500 அண்ட் 22,500 வீக்லியில் இது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரேஞ்சஸ் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டே பை டே நியூஸ் வச்சு தான் ட்ரேட் ஆக போகுது மார்க்கெட் ஏறப்ப. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் புட் ஷார்ட்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ் தான், மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு இண்டிகேஷன்ஸ் தான். ஒருவேளை அந்த புட் செல்லர்ஸ் ட்ராப் ஆகும் நமக்கு வந்து புட் சைட்ல மார்க்கெட்ல ஒரு ஃபால் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ராப் ஆகுறது எப்போ, அந்த ப்ரைஸ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து லிங்க் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு ரெகுலர் ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சிமிலர்லி பேங்க் நிஃப்டிலையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் 51,130, சப்போர்ட் ஒரு ப்ராட் 5,000 பாயிண்ட் ரேஞ்சா இருக்கு. ஆனால் 49,000 ஸ்டாண்டர்ட், அதாவது 50,000 ஸ்டாண்டர்டோட பாயிண்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, 51,000 அண்ட் 49,000. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் டேட்டால புட்ஸ்ல ஷார்ட்ஸ் இல்லை, அதே சமயத்துல கால்லையும் ஷார்ட்ஸ் இல்லை. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா 49,500 புட் ஆப்ஷன், மந்த்லி புட் ஆப்ஷன், அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட், வீக்லி இல்லை, 49,500ல கண்டினியூஸா அன்வைண்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரீமியம் அரௌண்ட் 600 to 700 இருக்கு. ஸோ அப்ப என்ன இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஒரு டவுன்ஃபால், ஒரு கரெக்ஷன் இருக்கு
அப்படின்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் நம்புறாங்க. ஸோ நிஃப்டி ஃபுல்லா லாஸ் ரெக்கவர் பண்ணிடுச்சு, பட் பேங்க் நிஃப்டி இன்னும் பண்ணல. ஸோ நம்ம இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, அது நமக்கு ரியல் டைம்ல தான் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு என்னன்னா ஆப்ஷன் டேட்டால ஒரு கரெக்ஷன் ஆர் ஃபால் பேங்க் நிஃப்டியில இண்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் நம்மளோட வியூ எடுத்துக்கணும். இது ரியல் டைம்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 49,500 புட் ஆப்ஷன் ஜூன் கான்ட்ராக்டை வச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீக்லி கான்ட்ராக்ட்லயும் ட்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீமியம் கம்மியா இருக்கும் வீக்லி ஆப்ஷன்ஸ்ல. ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ அண்ட் ஆல்சோ ஐடி செக்டர் வியூ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு நமக்கு பொசிஷன் ட்ரேடிங் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயும் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, ரியல் டைம் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.